நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் பிஜேபி கட்சி நிர்வாகிகளின் இல்ல விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா அவர்கள் மாவட்ட தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி முன்னிலையில் செய்தியாளர்களை சந்தித்தார். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் பி சாமிநாதன். தலைவர்கள் அனைவரும் மக்கள் மத்தியில் தெரியல தவறான தகவல்களை பரப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஓகேவா? நீங்கள் பார்த்தா இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் இது ஏற்கனவே 10 முறை நடத்தப்பட்டது. பீரியாடிக்கலாக இறந்தவர்கள் பெயர் நீக்குவது, புதிதாக 18 வயது முடிந்தவர்கள் சேர்க்கப்படுவது, அதே மாதிரியாக இந்த காலகட்டத்திற்குள் நிரந்தரமாக வெளிநாடு போய்விட்டவர்கள். ஆக இந்த மாதிரியான நடவடிக்கை 1951 ஏற்கனவே 10 முறை நடத்தப்பட்டது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதான் இப்போ சார்னு வளர்றாங்க இல்லையா, அது. அப்போது 2024க்கு அப்புறம் வாக்காளர் பட்டியல் அப்டேட் பண்ணப்படவில்லை. போனாங்க அவர்கள் பேர் நீக்கணும். ஆனால் அதில் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சேபனை. காரணம், செத்த மணலாம் தானே திமுக ஓட்டு போகிறோம். கள்ள ஓட்டு, திருட்டு ஓட்டு இதுகளை தயார் பண்ணி. இப்போது இதில் அவர் ஆட்சேபனை என்ன? தவறான வாக்காளர்கள் வந்துடுவாங்க. எல்லாருக்கும் ஃபோட்டோ ஒட்டி தாங்க வாக்காளர் பட்டியல் தயாராகுது. அப்போ தவறான வாக்காளர்கள், இல்லாத வாக்காளர்கள் வர முடியுமா? முடியாது. ஒன்று என்ன சொல்கிறாங்க, சிறுபான்மையினர் பட்டியல் சமுதாயத்தினர் பேர் நீக்கப்படும். ஒரு கட்சிக்கும் BLA 2 இருக்குது. திமுக BLA 2க்கு என்ன வேலை? இது செய்ய முடியாது. அதுக்காக சொல்கிறேன், யாருடைய பெயரும் நீக்க முடியாது. நீக்கினால் இவங்க டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் மாதிரி பட்டியல் வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் 15 நாள்லேருந்து 30 நாள் அதுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே யார் வேண்டுமானாலும் புகார் கொடுக்கலாம். அவர்களோட சேர்க்கணும்னா சேர்க்க சொல்லலாம். இவங்க பீகாரில் அப்படித்தான் இதுக்காக ஒரு யாத்திராவே நடத்தினார் ராகுல். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு பீகார் தொடர்பாக ஒரு புகார் கூட வரவில்லை. அப்போது பீகாரில் பண்ணியிருக்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒழுங்கான முறையில் நல்லா நடத்தப்பட்டிருக்கு. ஆகவே தமிழ்நாட்டிலே ஏதாவது குழப்பம் பண்ணணும் அப்படின்னு திமுகவே அது பிறப்பே அப்போ தான். அதனால் அவர்கள் அப்படி செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நேற்றைய தினம் பீகாரில் பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் புலன்பெயர்ந்த தொழிலாளர்கள் இங்கு அவர்கள் மீது தாக்குதல் நடந்த சம்பவங்கள் நடந்திருக்கா இல்லையா, அதை சொன்னாக்க தமிழர்களுக்கு எதிராக பேசியிருக்காருங்க. நான் கேட்குறேன், நீங்கள் தமிழுக்காக என்ன செஞ்சீங்க? திருவள்ளுவருக்கு இருக்கை உலக அளவில் மாண்புமிகு பிரதமர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற காசி சர்வகலாசாலையில் பாரதியாருக்கு இருக்கை. இந்த மாதிரியாக தமிழ் மொழிக்காக செயலாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பிரதமர் பற்றி கூச்சமே இல்லாமல் பொய் பரப்புற தீய செயலில் ஈடுபடுகின்ற முதல்வரின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உங்களோட இந்த தகுடு திட்டம், ஏன்னா நீங்கள் தமிழ் மொழியை வச்சு ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனால் இன்னைக்கு 290க்கு மேற்பட்ட அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. ரெண்டாவது மும்மொழி கல்வி
சொல்லி கொடுக்குற தனியார் பள்ளியில் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் 5.9 lakhs, அரசு பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு 2.1 lakhs. ஆக முழுமையாக தமிழகத்தினுடைய எல்லா துறையிலும் தோல்வி கண்டிருக்குங்க. வெறும் ஊழல் மாத்திரமே, அதுவும் இப்போ ரொம்ப சயின்டிஃபிக்காக மாடர்னாக ஊழல் பண்ணுறாங்க. 10 ரூபா நோட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்பி அதை அடையாளமாக வச்சு ஹவாலாவில் பணம். வெக்கமா இல்லையா? முதலமைச்சராக இருக்க ஸ்டாலின் வெக்கப்படணும். நாணம் இல்லாத ஒரு நபர் தமிழகத்தின் முதல்வர் அப்படிங்கிறது நமக்கு வெக்கமா இருக்கு. ஆகவே ஸ்டாலின் அவர்கள் தயவு செய்து இனிமேல் பொய் பித்தலாட்டத்தை நிறுத்தி வைத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் 5% நிறைவேற்றியிருக்கீங்களா, 10% நிறைவேற்றியிருக்கலாம். நாங்கள் முதல் கையெழுத்துன்னு சொன்னீங்க. ஒரு முறை கனிமொழி அவர்கள் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே இளம் விதவைகள் இருக்காங்க, அதுக்கு காரணம் சாராய கடைகள். நாங்கள் வந்தவுடனே முதல் கையெழுத்து அதை மூடுனீங்களா? சரி, நீட்டை ஒழிப்போன்னு சொன்னீங்களே ஒரே கையெழுத்தில், அந்த ரகசியம் எனக்கு தான் தெரியும்னு ஒரு ஆள் உளறிண்டே இருந்தார். இப்போ ஆளக்கான் யார்? உதயநிதி ஸ்டாலினா? ஆளே எங்கே இருக்குன்னு 10 நாள் அவர் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அவர் இந்த இதுக்கான ரகசியம் நீட்டுக்கு நீக்கிறதுக்கு ரகசியம் எங்களுக்கு மட்டும் தெரியுனார். பூரா பொய்யும் பித்தலாட்டம். உங்களால் ஒன்றும் முடியாது. நீங்கள் எந்த விதமானது 2 மாதத்துக்கு ஒரு முறை இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பில்லு மாதம் ஒரு முறை ஆக்குறேன்னு சொன்னீங்களே, ஆக்குனீங்களா? சரி, பழைய பென்ஷன் முறையை கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, கொண்டு வந்திருக்கீங்களா? உங்களுடைய இதில் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இங்கே நீக்கப்பட்டவரெல்லாம் சிறுபான்மையினர், அதனால நீக்கிட்டாங்கன்னு. இப்போ அங்கே நீக்கினவர் இங்கே இருக்கார். அப்போ அவரை சேர்த்தா அவர் சிறுபான்மையாக தானே இருப்பார். ஏங்க, உங்களுக்கு வாய் வழியாக மாத்திரம் தான் பேசணும். இந்த திமுக காரங்க மாதிரி அசிங்கமாக இருக்கக்கூடாது. நான் கேட்குறேன், நீங்கள் பீகாரில் என்ன சொன்னீங்க? சிறுபான்மையினர் பேரெல்லாம் நீக்கியிருக்காங்கன்னு. இப்போ அங்கே இருக்கிறவங்க இங்கே புலம்பெயர்ந்தவர்கள் இருக்காங்க, அவங்கள சேர்க்க போகிறாங்கன்னா அவங்க சிறுபான்மையாக தானே இருப்பாங்க. இது எப்படி நீக்க முடியும்? நான் கேட்குறேன். அதனால தான் திமுகவில் இருக்கிற BLA 2 எதுக்கு இருக்காங்க? யார் பேராவது நீக்கியிருந்தா காட்டுங்க. நாங்கள் பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் ராகுல் காந்தியை சேலஞ்ச் பண்ணிச்சு, ஒரு அஃபிடவிட்டு தைரியம் இருந்தால் போடுங்கன்னு. பிரமாண பத்திரம் போட்டு எலெக்ஷன் கமிஷன் பண்ணிக்கிற தப்புன்னு போடுறதுக்கு துப்பு இல்லாத, துணிச்சல் இல்லாத ஒரு கேவலமான நபர் ராகுல் காந்தி. அவரோட கூட்டணி வச்சுக்கிண்டு துரைமுருகனோ ஸ்டாலினோ போய் பேசலாமா? இப்போ நாத்துறாங்கங்கிறேன் நான். துரைமுருகனோட பேச்சு பிதற்றல். ஆகவே இந்த மாதிரியாவெல்லாம் அவர் ஒரு கால் வயது முதிர்ச்சியின் காரணமாக உளர்றாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இது முழு பிதற்றல். ஐ ஃபைட் இந்தியன் ஸ்டேட்னு சொன்ன தேச துரோகி, இந்த நாட்டின் எதிரி. இந்த நாட்டின் எதிரி பேசுகிறத நீங்கள் எங்கிட்ட கேள்வியாக கேட்கலாமா? ஒரு தேச துரோகிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்ததாக நான் என் வார்த்தையில் இது. ஐ நாட் ஒன்லி ஃபைட் பிஜேபி, ஐ நாட் ஒன்லி ஃபைட் RSS, ஐ ஃபைட் இந்தியன் ஸ்டேட், ஐ ஃபைட் இந்தியன் கவர்மெண்ட்டுன்னு சொன்னால் அது புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அரசாங்கத்தை எதிர்க்கலாம், எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஆளும் கட்சி எதிர்க்கலாம். ஆனால் அவர் சொன்னது என்ன? இந்த தேசத்தை, ஐ ஃபைட் இந்தியன் ஸ்டேட் அப்படி சொன்ன தேச துரோகி ராகுல் காந்தி. அதனால் அந்த ராகுல் காந்தி சொன்ன தேச துரோகி சொன்னதை என்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டாம்.